ஆற்றுப்படுகையில் ஒரு 5 ஏக்கருக்கு லைசன்ஸ் வாங்குறதுங்க. வாங்கிட்டு லைசன்ஸ் வாங்கியிருக்க இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ள மண் அள்ளுறது, அள்ளிட்டே இருக்கிறது. லாரி உள்ள போய் ஜேசிபி வச்சு ஹிட்டாச்சை விட்டு தண்ணியோட தண்ணியா அள்ளுவாங்க. அதனால தான் சாலைகளை பார்க்கும்போது தண்ணியை கொட்டிக்கொண்டே போகும். ஒரு பக்கம் குடிக்க தண்ணி இல்ல, ஒரு பக்கம் குளிக்க தண்ணி இல்ல, ஒரு பக்கம் விவசாய தண்ணி இல்ல, நிலத்தடி நீர் வத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் சாலைகளில் தண்ணீர் கொட்டிக்கொண்டே போகும். இந்த மணல் எல்லாம் பெரும்பாலும் ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு, வெளி மாநிலங்களுக்கு தான் அதிகமான பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு தேவையை தாண்டி வெளிமாநில தேவைக்கு தான் பயன்படுத்தப்படுது. ஆற்று மணல் கொள்ளையை எந்த கொம்பாதி கொம்பனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, வழக்காக என்று போய் தண்டனை வாங்க முடியாதுங்கிற திமிர்ல இவங்க இதை பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மலையை வெட்டிருக்காங்க, இத்தனை அடிக்கு இந்த மலை வெட்டப்பட்டிருக்கு, இத்தனை அடி உயரத்துக்கு வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத அளந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், சேட்டலைட் வியூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஆத்துக்குள்ள மண்ணை அள்ளி விக்கிறான், ஆத்துக்குள்ள அள்ளிட்டே இருக்கான், 10 அடி கல்றான், 15 அடி கல்றான். அடுத்த மழை வரும் பொழுது அந்த மண்ணு முழுக்க அப்படியே மூடும். குழி குழியா தோண்டி போட்டிருந்தாலும் மண்ணு மூடிடும். அடுத்தடுத்த மழை வரும், அடுத்தடுத்த வெள்ளம் வரும், எங்க இருக்கோ மணல் வந்து நிரப்பி ஆத்த மூடிடும். அப்புறம் இந்த இடத்துல இத்தனை அடிக்கு மணல் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இதனால தான் ஆத்து மணலை எவ்வளவு வளர்னாலும் கண்டுபிடிக்காத முடியாது என்பதனால ஆத்து மணல் கொள்ளையில ஈஸியா ஈடுபடலாம், எளிதா தப்பிச்சிடலாம், எத்தனை கோடிக்கும் அள்ளலாம் அப்படிங்கிற துணிச்சல்ல மீண்டும் களமிறங்க காத்திருக்கிறதா இந்த ராமச்சந்திரன் டீம்.